செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களும் வந்து எல்லாமே பிஜேஜே ப்ராக்டிஷனர்ஸ் தான். அதுவும் கிரேசி ஜிம்மு. பிஜேஜேயில் கிரேசி ஃபேமிலி அப்படின்றது போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க தான் வந்துட்டு பிரசிலியன் ஜிஜிட்சு ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ரோல் ப்ளே பண்ணவங்க. யூஎஃப்சி மூலம் தான் இவங்களுக்கு பயங்கர எக்ஸ்போஷர் கிடச்சது. ராய்ஸ் கிரேசின்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்துட்டு ஒரே ஈவெண்ட்டில் வந்துட்டு கண்டினியூஸாக ஒரு 3 ஆப்போனண்ட்டோ 4 ஆப்போனண்ட்டோ சப்மிஷன் மூலமாக முடிக்கவும் தான் இந்த சிஸ்டம் பற்றிய வெளியே தெரிய வந்தது ஃபஸ்ட்டு யூஎஃப்சியில். அதுக்கப்புறம் பிஜேஜே பயங்கர க்ரோத்து. இவங்கெல்லாம் அந்த லீனியேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்காங்க. நார்மலாக ஸ்லாப் பண்ணுறத விட காதை சேர்த்து அடிக்கிறது மாதிரி டீச் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே ஸ்லாப் பண்ணாமல் இதை சேர்த்து அடிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் நாட் ஜஸ்ட் ஒன் அட்டாக் கிடையாது, கண்டினியூஸ் அட்டாக்ஸ். திரும்ப இவங்க சொல்கிறதும் அதே தான். ஜஸ்ட் ஒன் அட்டாக்ல முடிக்கலை, கண்டினியூஸ் அட்டாக்ஸ். ஏன் திரும்ப அந்த கண்டினியூஸாக மல்டிபிள் அட்டாக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எங்கேயுமே வந்து ஒரு பஞ்ச்லேயோ ஒரு கிக்லேயோ முடியாது. அதுவும் ஸ்ட்ரீட் ஃபைட்டை பொறுத்தவரையில் அது அப்படி ஸ்ட்ரெச் ஆகிக்கிட்டே தான் போகும். அதனால வந்து அந்த மல்டிபிள் அட்டாக்ஸுன்றது ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு சிங்கிள் அட்டாக்கை விட இது எவ்வளவோ பெட்டராக இருக்கும். கிரவுண்டில் எடுத்துகிட்டு போகிறவங்ககிட்ட எப்படி இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ராப்பர் பிஜேஜே ட்ரைனிங் இருந்தால் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயங்கள். நீங்கள் அவங்க எடுக்கிற போஸ்டர்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும். நார்மலாக யாருனாலையும் இந்த மாதிரி இம்மீடியட்டாக பண்ணிட முடியாது. ஸோ பிஜேஜே ட்ரைனிங் வேணும் இதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் டார்கெட்ஸ் எல்லாமே வேறு டார்கெட்டு. ஃபேஸு, காலர் போன், கிரைன் மாற்றி தான் அட்டாக்கு. அப்டமன் எதுவுமே வந்து ஒரே ஃபோக்கஸில், சரி ஃபேஸ் மட்டுமோ அல்லது நெக் மட்டுமோ அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணால் மல்டிபிள் டார்கெட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த எல்போ யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற டெக்னிக்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாமே வந்து அந்த பேசிக்கில் வர்றது தான். இது வந்து பை நேச்சராக வரும், பை செகண்ட் நேச்சராக வந்து உங்களுக்கு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைட்டுன்னு ஒன்று வருதுன்னா யாரும் உங்களை கிராப் பண்ணவே விட மாட்டீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா அது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஆவரேஜாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு செகண்ட் நேச்சராகவே இருக்கும்.